வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், சிசிரகுமார், கிருஷ்ணாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மைத்ரி நிர்வாகம் நிலையான தேசம் என்ற துணிப்பொருளின் கீழ் மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு. நீதி ஆதிபத்திய මේ රටේ ව්‍යවස්ථාදායකයේ සුරක්ෂිතභාවය මේ සියල්ල ආරක්ෂා කරමින් දේශපාලන ස්ථාවරත්වය ඇති කිරීම අපි පැහැදිලිවම ඒ වගකීම පුළුල් ලෙස බාර ගන්නවා කියන சிங்கப்பூர் முறையிலான முகாமைத்துவம் இலங்கைக்கு தேவையில்லை என்கிறார் ஜனாதிபதி. තවත් සිංගප්පූරුව මේ රටේ ඇති කරන්න බෑ. මේක ශ්‍රී ලංකාවකුයි අලුත් අපි ඇති කරන්න ඕන කියන එක අපි මතක තියාගන්න. நீதிமன்றத்திற்கு ஆஜரான சரத் பொன்சேகாவின் மருமகனான தனுன திலகரத்னவிற்கு பிணை. ரிதி மாலியத்த பகுதியில் எதிர்க்கட்சி ஆதரவாளரின் வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம். மேலும் பல பகுதிகளில் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு இடையூறு. சிங்கப்பூர் முறைமையினை தவிர்த்து இலங்கைக்கு உரித்தான முகாமைத்துவமே அரசாங்கத்துக்கு அவசியம் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். சேரனுவர பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். கிழக்கு மாகாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சேருவில பௌத்த விகாரைக்கு இன்று காலை சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டார். பின்னர் சேரனூர் பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். අපි රාජ්‍ය සේවය කෙරෙහි විශ්වාසයක් තියලා තියෙනවා. දැන් අද මම දැක්කා ගුවන් විදුලියෙන් කියනවා මොවුන්ගේ රාජ්‍ය සේවකයන් අතර බෙදපු நாம் அரசு சேவை தொடர்பில் நம்பிக்கை வைத்துள்ளோம். அரசு சேவை குறித்து துண்டு பிரசுரங்களை இவர்கள் விநியோகிக்கின்றமை குறித்து இன்று வானொலியில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதை நான் கேட்டேன். துறைமுகம், விமான நிலையம், மின்சாரம், நெடுஞ்சாலை ஆகியவற்றை சிங்கப்பூர் முறைமைக்கு அமைய செயற்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். முகாமைத்துவத்திற்காக வழங்குகின்றனர். எங்கே செல்கின்றது? மாடு திரும்பும் போது நமக்கு தெரியும். வாழை குலைக்கு திரும்புகின்றது. இதனை நான் இதற்கு முன்னர் கூறியுள்ளேன். இவர்கள் சென்ற இடங்கள் குறித்து நான் ஆராய்ந்தேன். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சென்றனர். இவர்கள் செல்கின்ற விதம் எனக்கு சரியாக்கப்படவில்லை. இவற்றை உடைத்து எவ்வளவுக்கு விற்பனை செய்ய முடியும் என பார்ப்பதற்காக செல்கின்றனர் என அன்றே கூறினேன். 46 வருடங்கள் அரசியலில் ஈடுபட்ட எமக்கு திரும்பும் போதே எதற்காக திரும்புகின்றனர் என கூற முடியும். சிங்கப்பூராக்குவதற்கான கொள்கை எம்மிடம் கிடையாது. சிங்கப்பூரை வேறு வேறு விடயங்களுக்காக முன்னுதாரணமாக எடுப்பார்கள். மற்றும் ஒரு சிங்கப்பூரை இந்த நாட்டில் உருவாக்க முடியாது. இது இலங்கை. அதனை நான் நினைவூட்ட வேண்டும். සිංගප්පූරුව ආදර්ශයට ගන්න වෙන වෙනේවට තවත් සිංගප්පූරුව මේ රටේ ඇති කරන්න බෑ. මේක ශ්‍රී ලංකාවකුයි අලුත් අපි ඇති කරන්න ඕන කියන එක අපි මතක තියාගන්න. மைத்ரி நிர்வாகம் நிலையான நாடு என்ற துணிப்பொருளில் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று முற்பகல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவில் நடைபெற்றது. மத அனுஷ்டானங்களை அடுத்து மகா சங்கத்திடம் ஆசி பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன 100 நாட்களில் புதிய தேசம் என பெயரிடப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டார். தேர்தல் விஞ்ஞாபனத்தின் பிரதிகள் மகா சங்கத்தினரிடம் கையளிக்கப்பட்டன. වෛරයෙන් වෛරය සංසිඳෙන්නේ නැහැ. අපි කිසි විටකත් කිසිම කෙනෙකුට වෛර කරන්නේ නැහැ. අපි අවිහිංසාවාදී සටනක් මේ කරන්නේ. මා මිත්‍ර මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා குரோதத்தால் குரோதத்திற்கு தீர்வு காண முடியாது. நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யார் மீதும் குரோதம் கொள்ளவில்லை. நாம் அகிம்சை வழியில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். நாங்கள் வெற்றியீட்டி மஹிந்த ராஜபக்சவை ஆட்சியிலிருந்து அகற்றினால் நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை அற்றுப்போகும் என எனது நண்பர் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களும் மேடைகளில் கூறுகின்றனர். நாட்டில் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்த நாட்டை நிர்வகிப்பது அமைச்சரவை அல்ல. இந்த நாட்டை நிர்வகிப்பது பாராளுமன்றம் அல்ல. இந்த நாட்டை ஒரு குடும்பமே ஆட்சி செய்கின்றது. அதனூடாகவே நாடு ஸ்திரத்தன்மையை இழந்துள்ளது. இந்த நிலைமை நீடித்தால் மிகவும் பாரதூரமான நிலைமை நாட்டில் உருவாகும்.
ஆகையால் நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை ஊடாக நாட்டை வலுவாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இந்த நாட்டில் சட்டவாட்சியை பாராளுமன்றத்தின் ஊடாக உறுதிப்படுத்தி அனைத்தையும் பாதுகாத்து அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் அந்த விரிவான பொறுப்பை ஏற்றுக்கொள்வோம் என்பதை நாம் தெளிவாகவும் கௌரவத்துடனும் நினைவூட்ட விரும்புகின்றோம். முக்கியமான 11 தலைப்புகளின் கீழ் மைத்திரி நிர்வாகம் நிலையான தேசம் தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிக்கப்பட்டுள்ளது. நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை 100 நாட்களுக்குள் பாராளுமன்றத்தின் ஒத்துழைப்போடு ரத்து செய்து அமைச்சரவையூடாக பாராளுமன்றத்துடன் இணைந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் முக்கிய இலக்காகும். தேர்தல் முறையில் திருத்தம் மேற்கொள்வது போன்றே 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட விடயங்களும் 100 நாட்கள் திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நாட்டை மேம்படுத்தும் பொருளாதாரம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ள இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பாரிய அளவிலான மோசடிகளை நிறுத்தி கடந்த 6 வருடங்களாக ஏற்பட்ட அபிவிருத்தியை போன்று 10 மடங்கு அபிவிருத்தியை நாட்டில் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமுர்த்தி கொடுப்பனவை குறைந்தபட்சம் இரட்டிப்பாக அதிகரிப்பது, அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 10,000 ரூபாவால் அதிகரிப்பது, ஓய்வூதிய கொடுப்பனவு முரண்பாடுகளை நீக்கும் வரை 3,500 ரூபாய் மாதாந்த இடைக்கால கொடுப்பனவை வழங்குவது ஆகிய யோசனைகளும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒழுக்கமுள்ள சமூகத்தினை உருவாக்கும் நோக்கில் சிகரெட் பாக்கெட்களில் 80% அறிவுறுத்தல்களுக்காக ஒதுக்குவது உள்ளிட்ட 5 அம்ச திட்டமும் இதில் உள்ளடக்கப்படுகிறது. மைத்திரி ஆட்சியின் கீழ் அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படுகின்ற 1.8% நிதியை 3% வரை அதிகரிப்பதற்கும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறைக்காக மொத்த தேசிய உற்பத்தியில் ஒதுக்கப்படுகின்ற தொகையை 6% வரை அதிகரிப்பதற்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. 100 நாட்களுக்குள் தொழில்சார் அதிகாரிகள் மற்றும் தொழில் திறன் உள்ளவர்களை பயன்படுத்தி ராஜதந்திர சேவையை முழுமையான மறுசீரமைப்புக்கு உட்படுத்த உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்படுகிறது. பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு காரணமாக இருந்த எந்த ஒரு பிரஜைக்கும் துன்புறுத்தல் ஏற்படவோ அல்லது அவர்கள் பாதிக்கப்படும் வகையில் செயற்படுவதற்கோ எந்தவொரு சர்வதேச சக்திக்கும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மைத்திரி நிர்வாகத்தில் தொழில் வாய்ப்பின்மையை இல்லாதொழித்து கைத்தொழில் மற்றும் சேவைகளை இலக்காக கொண்ட பொருளாதார கொள்கை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அரசு ஊழியர்கள் தொடர்பாக தெளிவூட்டப்பட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் 180 நாட்கள் சேவையை பூர்த்தி செய்த மற்றும் ஆட்சேர்ப்புக்கான தகமைகளை கொண்டுள்ள ஒப்பந்த மற்றும் சமய ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்களுக்காக அறவிடப்பட்டிருக்கின்ற 50,000 ரூபாவை மீள செலுத்தவும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. எரிபொருளின் ஊடாக அறவிடப்படும் 4,000 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட வரியை நீக்கி எரிபொருள் விலையை குறைத்து முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்காக விசேட சலுகைகளை வழங்குவதும் அதில் காணப்படுகின்ற மற்றொரு யோசனையாகும். அரசு ஊடகம் ஆட்சியில் இருக்கும் கட்சியின் பிரசார கருவியாக செயற்படுவதை உடனடியாக நிறுத்தி சமமான சேவையை வழங்குவது மற்றும் வெகுசன ஊடகம் மற்றும் தகவல் அறியும் உரிமையை அதிகபட்சமாக உறுதிப்படுத்துவதற்கும் மைத்ரிபால சிறிசேன உத்தேசித்துள்ளார். 100 நாள் திட்டம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். அந்த 100 நாள் திட்டத்தை கொண்டு புதிய இலங்கையை உருவாக்குவோம். மைத்ரி ஆட்சி என்பது லிச்சவி ஜனநாயகமாகும். அதாவது எமக்கிடையே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற போது, எமக்கிடையே பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்கின்ற போது அவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து வரலாற்றிலிருந்து லிச்சவி மன்னர்களின் மேம்பாட்டிற்கும் அவர்களது பின்னடைவதற்கும் காரணமான விடயங்களை அடிப்படையாக கொண்டு லிச்சவி நிர்வாகத்தை ஏற்படுத்துவதே மைத்ரி ஆட்சியின் முதன்மையான கடமையாகும். இது மைத்ரிபால சிறிசேனவின் எதிர்காலமோ, ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்காலமோ, சம்பிக் ரணவேகவின் எதிர்காலமோ, மாதுலுவாவே சோபித்த தேரரின் எதிர்காலமோ அல்ல, உங்கள் எதிர்காலமே ஆகும். யாழ் நலன்புரி முகாம்களில் வாழும் மக்களை உடனடியாக மீள்குடியேற்ற நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களை நேற்று சந்தித்த போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 24 வருடங்களாக நலன்புரி முகாம்களில் வாழும் மக்கள் நேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை யாழ்ப்பாணத்தில் சந்தித்தனர். பலத்த மழை காரணமாக தமது முகாம்கள் நீரில் மூழ்குவதாக அந்த மக்கள் சுட்டிக்காட்டினர். இந்த பிரச்சினை குறித்து உடனடியாக கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி வடமாகாண ஆளுநர் ஜி சந்திரசேகருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். 24 வருடங்களாக நீங்கள் முகாம்களில் வாழ்கின்றீர்கள். உங்களுக்கு போலியான வாக்குறுதிகளை வழங்குவதற்கு நான் தயாரில்லை. நீங்கள் என்னை நம்ப வேண்டும், நான் உங்களை நம்ப வேண்டும். நான் ஜனாதிபதியாகியதன் பின்னர் முதலில் யாழ்ப்பாணத்தில் உங்களின் பிரச்சனைகளையே தீர்த்து வைப்பேன். நான் கூறுவதை செய்வதை கூறுகின்ற ஜனாதிபதி. ருவான்வெல்ல பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
மஹிந்த ராஜபக்சவின் காலப்பகுதியை போன்று பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்ற காலப்பகுதி வேறு எதுவும் இல்லை. ஆளும் கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் எத்தனை பேர் பெண்களை அளித்துள்ளனர்? அவற்றுக்கு எதிராக வழங்கப்பட்டுள்ள தண்டனைகள் என்ன? அவர்களுக்கு எதிராக கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை முன்னெடுக்கையில் அது வெறுமனே ஆரம்பத்திற்கு மாத்திரம் மட்டுப்பட்டு போனது. ஓரிரு நாட்களில் அதனை நிறுத்துமாறு கோரினார். இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் சிலரும் கலந்து கொண்டனர். அச்சம் மிகுந்த ஆட்சியாளர் எதிர்க்கட்சியினர் மற்றும் அதிகாரமற்றவர்களை தாக்கி போலியான வழக்குகளை தாக்கல் செய்து ஃபைல்களை காட்டுகிறார். இதனை அரச ஊடகங்களுக்கு முன்னின்று வெட்கமின்றி கூறுகிறார். இவ்வாறான அரசியலை நாம் அனுமதிக்க முடியாது. அவ்வாறானது ஒரு ஆட்சியாளரை நாட்டிற்கு அவமானமான ஒருவராகவே நாம் கருதுகிறோம். கூட்டம் நடத்துவதற்கு எமக்கு இடமில்லை. நல்லாட்சி காணப்படுமாயின் எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு இடத்திலும் கூட்டம் நடத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். எந்த ஒரு தொலைக்காட்சியிலாவது விவாதத்திற்கு வருமாறு மைத்ரிபால சிறிசேன அழைப்பு விடுத்துள்ளார். முடிந்தால் வருமாறு அழைக்கின்றோம். இந்த ஆட்சியாளரின் கீழ் சிறு குழுவினர் மாத்திரம் கோடீஸ்வரர்களாக சுகபோகங்களை அனுபவிக்கும் நிலையில் இல்லாதவர்கள் சூனிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இன்று பல சூழ்ச்சிகளை செய்து குண்டர்கள் மற்றும் ஆயுத அதிகாரங்களை பயன்படுத்தும் நிலையில் அதற்கு எதிராக மக்கள் சக்தியுடன் போராடுகின்றோம். மக்கள் ஆணையை சீர்குலைக்க நினைத்தால் பல லட்சம் பேரை வீதியில் இறக்கி போராட நாம் தயார். ஜனாதிபதி இன்று எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். எனது கட்சி உறுப்புரிமையை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நீக்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரவாயில்லை, எம்மை போன்றவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முன்னர் உங்களை சூழவுள்ள போதைப்பொருள், சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் கற்பழிப்பு, எத்தனால் போன்றவற்றுடன் தொடர்புடையவர்களை கட்சியிலிருந்து நீக்குங்கள். இல்லை என்றால் உங்களை சுற்றி அவர்கள் மாத்திரமே எஞ்சுவார்கள். நான் கட்சியை கைவிடவில்லை. உங்களையும் உங்கள் மோசடியான ஆட்சியையுமே நான் கைவிட்டுள்ளேன். இதேவேளை அவிசாவளை நகரில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சியினர் பலர் கலந்து கொண்டிருந்தனர். கசினோ, ஹெரோயின், எத்தனால், ஆர்சனிக் மற்றும் சிகரெட் குழுக்களே இன்று நமது நாட்டை ஆட்சி செய்கின்றன. இந்த குழுக்களுக்கு மூன்றாவது தடவையாகவும் சந்தர்ப்பம் வழங்குவதா? 140% நாட்டில் உள்ள மரக்கறிகள் அழிகின்றன. அப்போது நாட்டின் கடற்பரப்பில் காணப்படும் எரிபொருள் மற்றும் வாயு மையங்களை அடையாளம் கண்டு அவற்றை கொண்டு 7 ஆண்டுகளுக்கு எரிசக்தி பிரச்சனையை தீர்க்க ஒரு திட்டமில்லை. தரகர்களுடன் ஒப்பந்தம் வைத்துக் கொண்டுள்ளனர். வீட்டு பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை. இவ்வாறு நாட்டில் அடிப்படை பிரச்சனைகள் பல காணப்படுகையில் அதிவேக வீதி, துறைமுகங்கள், ரம்யமான கொழும்பு என திட்டங்களை முன்னெடுக்கின்றனர். சுந்தர கொழும்புவால் பாரகல்லி பொஹோம ஜாயட்ட கெரீகன ஆனவா. ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு ஒன்றின் பிரகாரம் நீதிபதி சுஜாதா அலஹபெரும 4 தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதன்படி இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம், தெரண தொலைக்காட்சி, ஹிரு தொலைக்காட்சி மற்றும் ஸ்வர்ணவாகினி ஆகிய 4 தொலைக்காட்சி சேவைகளின் பிரதானிகளும் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் பிரசன்னமாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 வருடங்களுக்கு முன்னர் தான் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்பில் ஆற்றிய உரையொன்றை மேற்கோள் காட்டி வர்த்தக விளம்பரம் ஒன்றை ஒளிபரப்பியுள்ளதாக மைத்ரிபால சிறிசேன தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய விடயங்களை வேட்பாளர் ஒருவரது பிரசாரத்தை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்துகின்றமை தேர்தல்கள் ஆணையாளரினால் வெளியிடப்பட்ட ஆணையை மீறும் வகையில் தமது பிரசாரத்திற்கு பங்கம் விளைவித்துள்ளதாக மைத்ரிபால சிறிசேன தனது முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக குறித்த தொலைக்காட்சி சேவைகளில் ஒளிபரப்பாகும் விளம்பரத்திற்கு இடைக்கால தடை விதிக்குமாறு அவர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வடமாகாண சபையின் 2015ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதுடன் வடமாகாண ஆளுநருக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து தமக்கு ஆட்சேபனை உள்ளதாக தெரிவித்து வடமாகாண சபை உறுப்பினர்களான MK சிவாஜிலிங்கம் மற்றும் அனந்தி சசிதரன் ஆகியோர் நடுநிலை வகிப்பதாக தெரிவித்தனர். வடமாகாண சபை தவிசாளர் CVK சிவஞானம் தலைமையில் யாழ் கைதடியில் உள்ள வடமாகாண சபை கட்டட தொகுதியில் வரவு செலவு திட்ட விவாதம் இன்று முற்பகல் ஆரம்பமானது.
13வது திருத்தச் சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வரும்போது அதிலே மிக குறிப்பாக கூறப்பட்டுள்ளது, ஒரு ஆளுநர் எதற்காக நியமிக்கப்படுகின்றார் என்றால் மாகாண சபையை உண்டாக்கும் போது அதற்கு ஒரு ஆளுநர் தேவைப்படுகின்றார். அதே போன்றுதான் பிரதம செயலாளர். ஒரு மாகாண சபை இல்லாத காலத்திலே ஆளுநருக்கும் அங்கு இடமில்லை, பிரதம செயலாளருக்கும் அங்கு இடமில்லை. அவர்கள் பிரதம செயலாளர் என்ற ஒரு பதவியிலே இருப்பதானால், ஆளுநர் என்ற பதவியிலே இருப்பதானால் அங்கு மாகாண சபை இருக்க வேண்டும். மாகாண சபை இல்லாத காலத்திலே அவர்கள் இங்கு 5 வருடங்கள் இருந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த பதவி சட்டத்திற்கு புறம்பானது. அரசாங்கத்தை பிரதிபலிக்கும் ஒருவராக இருக்க முடியுமே ஒழிய ஒரு மாகாண சபையினுடைய ஆளுநராக பிரதம செயலாளராக அவர்களுக்கு இருப்பதற்கு அங்கு சட்டத்தில் இடமில்லை. ஆகவே புதிதாக ஒரு சீஃப் செக்ரட்டரியை பதவிக்கு நியமிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, பிரதம செயலாளரோ ஆளுநரோ ஒரு மாகாண சபை வந்தால்தான் அவர்கள் அங்கு இருக்க முடியும். அதற்கு முன்னர் அவர்கள் அந்த பதவியிலே இருந்திருக்க முடியாது. எதிர்கட்சியினர் நாம் ராணுவத்தை வெளியேறச் சொல்வதை விடுத்து அபிவிருத்தியில் அக்கறை காட்ட வேண்டும் என்றும், இருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி செய்யக்கூடியவற்றையும் நாம் செய்யாமல் வாழாயிருப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். எங்களுக்கு இருக்கும் அதிகாரம் எத்தகைய என்பது அவர்களுக்கும் நிச்சயமாக தெரியும். மத்திய அரசு இப்போது மாவட்ட செயலகங்களில் மாவட்ட விவசாய பணிப்பாளரை நியமித்து எமது பிரதி விவசாய பணிப்பாளரின் பணிகளில் தலையீடு செய்து வருகின்றது. மாகாண அமைச்சு பாத்தியம் பிடுங்குவதை கூட இந்த மத்திய அமைச்சுக்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நாங்கள் ஒரு காலம் ராணுவத்தை வெளியேறச் சொல்வதை விடுங்கள் என்று கோரவில்லை, அபிவிருத்தியில் அக்கறை காட்டுங்கள் என்று கோருகின்றோம் என்பதையும் கூறிக்கொண்டு, இன்னொரு விடயம், மத்திய அரசு இப்போது மாவட்ட செயலாளர்களில் மாவட்ட விவசாய பணிப்பாளரை நியமித்து எமது பிரதி விவசாய பணிப்பாளரின் பணிகளில் தலையீடு செய்வதாகவும், 13வது திருத்த சட்டத்தின் மூலம் நீர்ப்பாசன குணங்கள் மாகாண சபைக்கு இருந்தும் அந்த அதிகாரங்கள் தரப்படவில்லை என்னும் கூறியிருந்தீர்கள். இன்னும் ஒன்றை சேர்க்கின்றேன், இந்த GA பெர்மிட் பஸ் ரூட் கொடுக்க, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னுடைய விளக்கத்தின்படி நாங்கள் நியதி சட்டங்களை ஏற்படுத்தாது. போரின் முன்பு பல குளங்கள் அரசாங்க அதிபர் மூலமாக குத்தகைக்கு விடப்பட்டதன் மூலமாக பல கோடி பணத்தை நாங்கள் பெற்றோம். ஆனா போரின் பின்பு அந்த மீன் உற்பத்தி அந்த குளங்களில் குறைந்து விட்டது. ஆகவே திரும்ப மீனை விடுகின்ற அந்த அமைச்சனுடைய முயற்சியை நாங்கள் பகிரங்கமாக பாராட்ட விரும்புகின்றோம். ரோலப்பழகு இந்தியன் ரோலப்பழகு மட்டுமல்ல, சைனா கப்பல்களால் நிறைய நண்டு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் காலங்களிலே ஆர்ப்பாட்டம் செய்ய முடியுமா? முடியாது. ஆகவே தேர்தல் காலங்களில் இப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் செய்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு கருத்தை புலப்படுத்துகின்ற அந்த முயற்சிகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே ஒட்டுமொத்தமாக ரோலப்படகினாலே பாதிப்பு உண்டு என்பதை மட்டும் சொல்ல முடியும். சுண்ணாகம் அனல் நிலையத்துக்கு வழக்கு தொடர்ந்தமோ அதே போன்று எமது பகுதியிலும் அள்ளப்படும் மணலுக்காகவும் என்னென்ன அடிப்படை காரணங்களை உள்ளடத்தி அதற்கும் வழக்கு தொடர வேண்டும் என்று சொல்லி எமது கௌரவ மாண்புமிகு முதலமைச்சரையும் கௌரவ விவசாய அமைச்சரையும் நான் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றேன். என்று சொன்னால் எமது பகுதி மக்களை காப்பாற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு எனக்கு உங்கள் அனைவருக்கும் இருக்கின்ற என்ற இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். வடமராட்சி பகுதிக்கான மண் விநியோகத்தை நெய்தலும் வடமராட்சிக்கு அப்பாற்பட்ட மண் விநியோகத்தை மகேஸ்வர நிதியம் மேற்கொள்ளும். இதால மகேஸ்வர நிதியத்துக்கு பெரிய இழப்பு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அவர் கணக்கு தெரிஞ்சபடியா நினைக்கிறேன் இழப்பு வந்திருக்கும். அங்கே ஏற்றப்படும் மணல்களை நாங்கள் தடுத்து நிறுத்தாவிட்டால் எமது வடமராட்சி கிழக்கு பகுதியில் அரவாசி நிலம் நீரில் மூழ்கினா பிறகு அந்த பழி இந்த மாகாண சபையை வந்து சேரும் என்று நான் கூறி வைக்கின்றேன். 30-40 வருடமாக எதுவும் இல்லை, வரும் கிரவர் ரோடுகளும் மீதியாக விருத்து நிலங்களும் மட்டும் இருக்கிறது. ஆகவே இவற்றை சீர் செய்வதற்கு துரித நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் பேசும் சமூகத்தினர் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பில் நேற்று மாலை இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் இதனை கூறினார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஆராயும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கலந்துரையாடல் ஒன்று மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் தமிழரசுக் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவி சேனாதிராஜா உள்ளிட்ட பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களும் கட்சியின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய பல விடயங்கள் இதன்போது விவாதிக்கப்பட்டன. இவ்வளவு துன்ப துயரங்களுக்கு பிறகும் எங்களுடைய மக்கள்
இதுவரையும் எந்த நலன்களையும் நன்மைகளையும் பெறாத மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு உடனடி பிரச்சனைகளுக்காவது ஏதாவது தீர்வு வர வேண்டும் என்பதில் நாங்கள் அக்கறை செலுத்தி அதை பற்றி நாங்கள் கலந்துரையாடுகிறோம். மறுபடியால் நாங்கள் மிக விரைவில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவு செய்யக்கூடியதாக யாருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும், எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் தெளிவுபட உங்களுக்கு உறுதிபட தெரிவிப்போம். வடக்கு கிழக்கு மாநிலங்களிலே அல்லது தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் கூட தங்களுடைய வாக்குகளை முற்றுமுழுதாக பதிவு செய்ய வேண்டும். அதற்கான வேலையை நீங்கள் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அந்த செய்தியை நீங்கள் பகிரங்கமாக சொல்லலாம். நாங்கள் இந்த ஜனநாயக ரீதியான ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வாக்குகள் முழுவதையும் நாங்கள் பதிவு செய்வதற்கான முயற்சிகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுத்த வேண்டுகோளை ஒட்டி இந்த மக்கள் தாங்கள் அந்த வேலையை செய்வோம் என்று ஆயத்தம் செய்கிறார்கள் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த முள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 72% தமிழர்கள் 25% முஸ்லீம், அந்த இடையில 1-2% சிங்கள மக்கள், 25% வாழ்ற முஸ்லீம் மக்கள் ஒரு ஊருக்கு ஒரு மினிஸ்டர் வச்சுக்கலாம். 75% வாழ்ற நீங்க என்னத்தை வச்சிருக்கீங்க? எத்தனை மினிஸ்டர் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இன்னைக்கு கிழக்கு மாநிலத்தை மொத்தமான சரி இவ்வளவு அம்பாரம், மட்டக்களப்பு, திருவண்ணாமலை தமிழன் தான் நாம கூட வாழ்றோம். ஆறு கூட முதலமைச்சர், ஆறு கூட விவசாய அமைச்சர் கிழக்கு மாநிலம், ஆறு கூட கல்வி அமைச்சர், ஆறு கூட போக்குவரத்து அமைச்சர். எங்கேயாவது ஒரு கந்தையா பொன்னையா கணபதி என்ற ஒரு பேர்கள் இருந்தாலும். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் மருமகனான தனுன திலகரத்ன இன்று சட்டத்தரணி ஒருவரூடாக நீதிமன்றத்தில் ஆஜரானார். கடந்த 5 வருடங்களாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற வழக்கொன்றின் பிரதிவாதியான அவர் இன்று மேல் நீதிமன்ற நீதிபதி ஐராங்கனி பெரேரா முன்னிலையில் ஆஜரானார். இன்று சட்டத்தரணி நிரோஷன பெரேராவுடன் நீதிமன்றத்தில் ஆஜரான தனுன திலகரத்ன இதுவரை காலமும் நீதிமன்றத்தில் ஆஜராகாமைக்கான காரணத்தை விளக்கினார். ராணுவத்திற்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்யும் ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு அறிவிக்காமல் ராணுவத்திற்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான விலை மனுவை வழங்கியதாக அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. குறித்த சந்தர்ப்பத்தில் அவரது மாமனாரான முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததோடு தாயார் அவ்வப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து விசாரிக்கப்பட்டதாக சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தனுன திலகரத்ன தொடர்பில் தகவல் வழங்குபவருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என போலீசார் சுவரொட்டிகளை ஒட்டியிருந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட அச்சம் காரணமாக அவர் நீதிமன்றத்தில் பிரசன்னமாவதை தவிர்த்து வந்ததாகவும் சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டில் சுமூக நிலை ஏற்பட்டுள்ளதால் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு அவர் தீர்மானித்ததாகவும் சட்டத்தரணி கூறியுள்ளார். இதன்போது தனுன திலகரத்னவை 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணியிலும் தலா 5 லட்சம் ரூபாய் 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்குமாறு நீதிபதி ரோஹிணி பெரேரா உத்தரவிட்டார். இதனைத் தவிர அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டதோடு டிசம்பர் 23ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை அவர் சட்டத்தரணி ஊடாக பிரத்யேகமாக பிரசன்னமாகாத போதிலும் சட்டத்தரணிகள் ஊடாக அவர் ஆஜரானார். பொது உடைமை சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் விசேட காரணங்களுக்காக மாத்திரம் பிணை வழங்க சட்ட ரீதியான பிணைப்பு மதிப்பிற்குரிய நீதிமன்றத்திற்கு உள்ளது. சுயேட்சையாக முன்வந்தால் அதனை விசேட விடயமாக கருதி அதனை கருத்திற்கொண்டு பிணை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டது. தனுன திலகரத்ன பிணையில் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜயந்த கெட்டகொடவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஒத்துழைப்பு வழங்க தயார். சரத் பொன்சேகா மற்றும் அவரது மருமகனுக்கு வழக்கு உள்ளது. இவற்றில் இருந்து விடுவிக்க தயார் என்றால் நான் ஒத்துழைப்பு வழங்க தயார் என பாதுகாப்பு செயலாளருடன் பேசினேன். நிச்சயமாக இடம்பெறும். ஏனெனில் இங்கு பாரிய சிக்கல் ஒன்று காணப்பட்டது. கோட்டாபய ராஜபக்ச தான் சிறையில் இட்டார் என்ற சிக்கல் காணப்பட்டது. அவரிடம் இது குறித்து செயற்பட முடியுமா என கேட்டேன். அவரால் முடியாது, ஆனால் உரியவர்களுக்கு அறிவித்து ஏதேனும் சாதகமானவற்றை செய்ய முயற்சிப்பதாக கூறினார். இல்லை, அழுத்தம் கொடுப்பதற்கு அல்ல. விசாரணை செய்வதாயின் போலீஸ் திணைக்களம் உள்ளிட்ட குழுவே அதனை முன்னெடுக்கும். அந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வர அவரால் முடியும். அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியால் மன்னிப்பு வழங்க முடியும். அவர் ஜனாதிபதிக்கு கூறியிருந்தார். ஜனாதிபதியை சந்தித்தேன், அது தொடர்பில் செயற்படுவதாக அவர் கூறினார்.
நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்கி பாராளுமன்ற தேர்தலை நடத்த உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட சிலர் பங்கேற்ற இந்த நிகழ்வு இங்கிரியாவில் நேற்று மாலை நடைபெற்றது. என்று சுதந்திரம் இல்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று ஒன்று இல்லை. அவர்கள் கூடுவதில்லை. பாரிய பிரச்சினை என்று இந்த நாட்டில் காணப்படுகின்றது. இந்த நாட்டில் ஜனநாயகம் உள்ளதா? நாம் மீண்டும் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை மாற்றி நாம் பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்வோம். அப்போது ஒரு கட்சி வெற்றி பெறும், மற்ற கட்சி எதிர்கட்சியாகும். அதனூடாக பலம் வாய்ந்த அரசாங்கம் ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் அமைதியற்ற வகையில் செயற்பட்டார். ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்த மற்றொரு கூட்டம் அலுத்கமவில் நேற்று இடம்பெற்றது. அரசாங்கம் நீங்கள் கூறுவதை செய்யாத பட்சத்தில் உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டால், அமைச்சு பதவியை நீங்கள் கைவிட்டால் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு என்ன நேரும் என நான் வெளியேறுவதற்கு சில காலத்திற்கு முன்னர் சிரச ஊடகம் என்னிடம் கேட்டது. அமைச்சர் ராஜித சேனாரத்ன இல்லாது போவார், எனினும் ராஜித சேனாரத்ன என்ற சகோதரர் முன்னோக்கி செல்வார் என நான் அன்று கூறினேன். அந்த ராஜித சேனாரத்ன சகோதரர் தற்போது முன்னோக்கி செல்கின்றார். அதனை நான் அன்று கூறினேன். නමුත් රාජිත සේනාරත්න සහෝදරයා ඉදිරියටම යනවායි කියලා. ඒ රාජිත සේනාරත්න සහෝදරයා දැන් ඉදිරියට යනවා. මහින්ද රාජපක්ෂ මහත්මයා කියනවා தனக்கு புல்லடியிடுமாறு மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார். தான் 10 வருடங்கள் ஆட்சி புரிந்தது போதாது, மேலும் 8 வருடங்கள் தனிநபராக தனக்கு இந்த அதிகாரத்தை வழங்குமாறும் கேட்கின்றார். தனிநபருக்கு அதிகாரங்களை வழங்க வேண்டாம், அதிகாரத்தை பாராளுமன்றத்துக்கு வழங்க வேண்டும் என மைத்ரிபால சிறிசேன கூறுகின்றார். அந்த அதிகாரத்தை மக்கள் பிரதிநிதிகளுக்கு வழங்க வேண்டும். அதனாலேயே நான் கேட்கின்றேன், எது நியாயம், எது சரியானது? 100 நாட்களில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை எவ்வாறு ரத்து செய்யப்படும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கேள்வி எழுப்பினார். உடனூர பகுதியில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டத்தில் நாமல் ராஜபக்ச, அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க மற்றும் மாகாண சபை உறுப்பினர் சுசாரா தினால் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். 100 நாட்களில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்ய முடியுமா? அரசியலமைப்பை வரைவதற்கு அதைவிட காலம் சென்றுவிடும். நாட்டு மக்களை முழுமையாக நெருக்கடிக்குள்ளாக்கி அவர்களுக்கு கிடைக்கின்றவற்றை இல்லாது செய்ய முயற்சிக்கின்றனர். தற்போது ஆடைகளுக்கும் புதிய புதிய துண்டுகளை போட்டுக் கொள்கின்றனர். அது தேசிய ஆடை இல்லை. அதற்கு என்ன பெயர் கூறுவது என்று எனக்கு தெரியாது. எமக்கு அது குறித்து பிரச்சனை இல்லை. அவர்களின் விருப்பம் அது. அரசியலில் ஈடுபடுவீர்கள் என்றால் கொள்கையுடன் வாருங்கள். நாட்டின் இளைஞர்களது எதிர்காலம் குறித்து பேசுங்கள். நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை எவ்வாறு கட்டியெழுப்புவது என்பது குறித்து பேசுங்கள். காலி வதுருப்ப பிரதேசத்தில் அரசியல் மேடைக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 இன்று விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். பத்தேகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரிதிமாலிய பெத்த பிரதேச சபையின் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் WM ரத்நாயக்க வீட்டின் மீது அடையாளம் தெரியாத சிலர் இன்று அதிகாலை துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர். இது தொடர்பான விரிவான செய்திகளை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். டயகம பிரதேசத்தில் 100 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. இதற்கான நிகழ்வு பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது. டயகம 2ஆம் பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 25 வீடுகளும், பெவர்லி தோட்ட பகுதியில் வீடுகளற்றவர்களுக்கு 75 வீடுகளும் இந்த திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட உள்ளன. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துக்குள்ள இங்க சில வீடுகள் தீப்பற்றி இருந்துச்சு. அப்போ உங்களை வந்து பார்த்து என்னென்ன தேவைன்னு அதுக்கேற்ற ஏற்பாடுகள்லாம் பண்ணோம். உங்களே சில பேர் சொன்னீங்க யாருமே வந்து பார்க்கலன்னு, பார்த்துட்டு போன பிறகும் இப்ப சிரிப்பீங்க, ஏன்னா எல்லாம் வருது இல்லை, அதனால அது சொன்னீங்க.
அதுக்கப்புறம் சில பேரோட சேர்த்துக்கிட்டு இன்னும் வீடு வரல நீங்க வீடு என்ன கோஆபரேட்டிவ் கடையில வைக்கிற வாங்கியாந்து வைக்கிறதுக்கு வீடுக்கு அதுக்கு தயாரிக்கணும் எல்லாம் பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்கு அந்த வீடு அமைப்பு வந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஜனாதிபதி சொன்ன 50,000 வீடு திட்டமும் இன்னைக்கு பாதுகாப்பு செயலாளர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது ஒரு பக்கம் இருக்கு. கடந்த 2-3 நாள் பேப்பர்ல பார்த்து ஜனாதிபதியோட இருந்து உறவாடிட்டு 7 பேச்சு காணி கொடுக்கலன்னு போயிட்டாங்களா சில பேர். முதல்ல சிவலிங்க சொன்ன மாதிரி மாமியார் வீட்டுக்கு. இப்ப அங்கிட்டு போய் பாத்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் 7 பேச்சு தான் வச்சிருக்கீங்களா ஒருத்தரும். அப்ப அந்த மனையை என்ன பேசலாம், 7 பேச்சு காணிக்க அரசாங்கத்தை விட்டு போனேன்னு. தோட்டப்புறங்களில் முதற்கட்டமாக 50,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு அமைச்சர் தொண்டமான் ஜனாதிபதியுடன் பாரிய முயற்சியில் ஈடுபட்டு நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் அதனை நிர்மாணிக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார். உங்களுக்கு முக்கியமான தேவை இந்த வீடாகும். பல்வேறு பகுதிகளில் நாம் சில வீட்டு திட்டங்களை நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் ஆரம்பித்துள்ளோம். இந்த பகுதியில் இன்றைய தினம் இந்த வீடுகளின் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கின்றோம். இந்த வீடுகளின் ஊடாக உங்களுக்கு பாரிய பயன் கிட்டும். பல வருடங்களாக முன்னெடுக்கப்படாத அபிவிருத்திகளை இந்த அரசாங்கத்தினூடாக இந்த 4 வருடங்களாக முழு இலங்கையிலும் அனைத்து பிரிவுகளிலும் ஜனாதிபதி முன்னெடுத்துள்ளார். இதேவேளை பூண்டுலோயா நகரில் தீயினால் எரிந்த 24 கடைகளை மீள நிர்மாணிக்கும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. 100 மில்லியன் செலவில் சகல வசதிகளையும் கொண்டமைந்ததாக இந்த கடை தொகுதி நிர்மாணிக்கப்பட உள்ளது. இந்த கட்டணத்தை தொடங்குறது டயகமேலை பூண்டை தொடங்குறது ஒரு கண் துடைப்பு வீரியா பஜனை தொடங்கணும். அவன் கண்ணை பூண்ட பூனை மாதிரி அவனுக்கு உலகமே 2 இருக்கு. இப்ப நாளைக்கு பத்திரிகையில பாப்பீங்க, நான் பத்திரிகையில சொன்னதுனாலதான் மீடியா பத்திரிகை தொடங்கினாங்க அப்படிமா. சில பேர் இருக்காங்க பத்திரிகையை வச்சே பொழப்பு நடத்துறதுக்கு. சில பேருக்கு சில அங்கங்களுக்கு இந்த மாதிரி செயல்ல காமிக்கிறது. அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற போதிலும் சில திட்டங்கள் இடைநடுவில் தடமாறுகின்றமை கவலைக்குரியது. 2014ஆம் ஆண்டு வடமேல் மாகாணத்தில் நடைபெற்ற தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியின் போது முன்வைக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களில் மங்களவெளி சின்னப்பாடு பிரதான வீதியின் நிர்மாணம் தொடர்பிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேன்பவர் நிறுவனத்தின் ஊடாக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட சுமார் 4800 ஊழியர்களுக்கு அடுத்த வாரத்தில் இலங்கை மின்சார சபையில் நிரந்தர நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து நீரிழிவு நோயை ஒழிப்போம் என்ற துணைப்பொருளின் கீழ் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சைக்கிள் பந்தய ஊர்வலம் ஒன்று நடைபெற உள்ளது. இதனை MTV MBC ஊடக வலையமைப்பு கொழும்பில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது. இந்த நிகழ்வுக்கான ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் உள்ள MTV MBC நியூஸ் ஃபர்ஸ்ட் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு MTV MBC ஊடக வலையமைப்பின் 8 அலைவரிசைகளை சேர்ந்த 9 பேர் கொழும்பு சுதந்திர சதுக்கத்திலிருந்து சைக்கிளில் ஊர்வலமாக பிரேபுக் பிளேஸில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் தலைமை அலுவலகத்தை வந்தடைந்தனர். ஊடகவியலாளர் சந்திப்பில் MTV MBC ஊடக வலையமைப்புகளின் முக்கியஸ்தர்கள் கருத்துக்களை வெளியிட்டனர். நாடளாவிய ரீதியிலுள்ள சுமார் 350 மில்லியன் மக்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளமை உங்களுக்கு தெரியும். இந்த நோயின் பிரதிகூலங்கள் தொடர்பில் சிந்திக்காமல் இதிலிருந்து மீள்வதற்காக இதனை முகாமைத்துவம் செய்வதற்காக நீரிழிவை தடுப்பதில் ஊடகம் பங்களிப்பு செய்ய வேண்டும். இந்த மகிழ்ச்சிகரமான செயற்திட்டத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்க உள்ளோம். ஆகவே ஆர்வமுள்ள சைக்கிள் ஓட்டுநர்கள் அனைவரும் முன்வந்து இந்த பொது பணியில் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். In Sri Lanka, there is more than 20% of the population is today affected by diabetes. இலங்கையின் சனத்தொகையில் 20% அதிகமானவர்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மிகவும் அபாயகரமான ஒரு நோயே நீரிழிவு. புற்றுநோய், நீரிழிவு உள்ளிட்ட பல நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வினை கடந்த காலங்களில் எமது நிறுவனம் முன்னெடுத்துள்ளது. சமூகத்தை கட்டியெழுப்பும் இந்த பணியில் எமது 9 ஊடக வலையமைப்புகளும் பங்களிப்பு செலுத்துகின்றமை தொடர்பில் நாம் பெருமிதத்துடன் மகிழ்ச்சி அடைகின்றோம். And happy to partner with our 9 network for this noble cause, because we have always been part of projects which supports building community and also keeping them safe. Larger numbers are getting
பெருமளவிலானவர்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை நோய் தாக்கத்திலிருந்து இலகுவாக மீட்க முடியாது. உடற்பயிற்சியினூடாக இதன் தாக்கத்தினை குறைத்துக் கொள்ள முடியும். இந்த பயிற்சிகளில் சைக்கிள் ஓட்டுவது சிறந்ததாக விளங்குகிறது. உள்ளக மற்றும் வெளிக்களத்தில் சைக்கிள் ஓட்டி பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். இதில் வெளிக்கள சைக்கிள் பயிற்சியை சிறந்ததாகும். நீரிழிவு நோயற்ற ஒரு தேசமாக நாம் இலங்கையை மாற்ற வேண்டும். அப்போதுதான் நமது இலக்குகளை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும். இளமை காலத்தில் நீரிழிவு நோய் தாக்கத்திற்குள்ளானவர்களை அதிலிருந்து நாம் மீட்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள சைக்கிள் ஓட்டும் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீரிழிவற்ற இலங்கை உருவாக்க நாங்கள் அதாவது டயபெட்டிக் ஃப்ரீ ஸ்ரீலங்கா என்ற ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு சைக்கிள் ஓடுற மாதிரி, அதாவது ஒரு எனர்ஜியான உலகிலேயே 6 செகண்டுக்கு ஒருவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுறார். இலங்கையில இப்போதைக்கு 25% மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை சுதந்திரத்துக்கு முன்னால சக்தியோட ஒன்று சேர்ந்து சைக்கிளோட எல்லாரும் எக்ஸசைஸ் செய்யறதுன்றது பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். ஆனால் அந்த சைக்கிளிங் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமோ இல்லாவிட்டால் 1 மணி நேரமோ சைக்கிளிங் செய்தோம்னு சொன்னாலே அது பெரிய அளவில் எங்களுக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சியாக அமையும். அந்த அடிப்படையில் எங்களுடைய அன்பான சொந்தங்கள் எல்லோரையும் இந்த சைக்கிளிங் சேலஞ்சில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ற அதே நேரத்தில் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நாளாந்த வாழ்க்கையில கொஞ்ச நேரமாவது சைக்கிள் பண்றதுக்கு ஆரம்பிங்க. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.